படத்தோட ஒன்லைனர் என்னன்னு சொல்ல போனால், மனுஷங்க அவங்களோட வேலையை சுலபமாக்குறதுக்காக இந்த ரோபோட்ஸை கண்டுபிடிச்சி அவங்களோட வேலையெல்லாம் இந்த ரோபோட்ஸ்க்கு கொடுத்தாங்க. ஆனால் இந்த ரோபோட்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, மனுஷங்களை ரொம்ப வேலை வாங்குறாங்கன்னு சொல்லி எங்களுக்கான உரிமையை எங்களுக்கு வேணும்னு சொல்லி சுயமாக சிந்திச்சு என்ன பண்ணியிருக்குன்னா, மனுஷங்களுக்கு எதிராகவே இந்த ரோபோட்ஸ் போராடி இருக்கு. ஆனால் மனுஷங்க சும்மா விடுவாங்களா? நீங்கள் எங்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக தான் நாங்களே உங்களை உருவாக்கி இருக்கோம்னு சொல்லி இவங்களும் அந்த ரோபோட்ஸ் கூட சண்டை போட்டு இப்போ ரோபோட்ஸ்க்கும் மனுஷங்களுக்கும் இடையே பெரிய வாரே நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த நடந்த வாரில் பார்த்தீங்கன்னா மனுஷங்க ஜெயிச்சிடறாங்க. அப்புறம் இந்த ரோபோட்ஸை ஃபுல்லாமே பேன் பண்ணி ஒரு இடத்துல, ஒரு பெரிய இடத்துல, பாலைவனத்தில் இந்த ரோபோட்ஸை அடைச்சு வச்சிடறாங்க. ஸோ இப்படி இந்த வார் நடந்து முடிந்த உடனே இப்போ ரோபோட்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்கள தேச துரோகி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனாலே யாருமே ரோபோட்ஸை வச்சுக்கிறது இல்லை. ஸோ இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயின் மில்லி பாபி ப்ரௌன் இருக்காங்களே, அவங்களோட தம்பிக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க தம்பியோட கான்சியஸ் ஒரு ரோபோட்குள்ளே போயிருது. ஸோ இந்த ரோபோட்குள்ளே எப்படி இவங்க தம்பியோட கான்சியஸ் போச்சு, இவங்க தம்பியோட உடம்ப கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அப்புறம் ரோபோட்ஸ் கூட பேசினாலே பழகினாலுமே தேச துரோகின்னு வர சொல்றாங்க. ஸோ இந்த சமயத்தில் எப்படி இவங்க வந்துட்டு அவங்க தம்பியோட உடம்ப கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கிறது அந்த படத்தோட முழு ஸ்டோரியாகவே இருக்கும்.